ஹோர்முஸ் நீரிணையில் நடந்த கோர தாக்குதல், பற்றி எறிந்த 546 எண்ணெய் கப்பல்கள். சர்வதேச பொருளாதாரத்தை நிலைகுலைய வைத்த கட்டார் மீதான தாக்குதல். பதற்றத்தினால் மூடப்பட்ட ஹார்முஸ் ஜலசந்தி, நடுக்கடலில் நடுவே சிக்கித் தவிக்கும் கப்பல்கள். கடந்த சில மணி நேரங்களில் வளைகுடா பிராந்தியத்தில் உச்சகட்ட பதற்றம், நடுவானில் சுட்டு வீழ்த்தப்படும் ட்ரோன்கள். IRGCயின் செய்தி தொடர்பாளர் பலி, ஈரான் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு பிரித்தானியாவின் மறைமுக உதவி, பகிரங்கமாக எச்சரித்த ஈரான். ஈரான் கடற்படைக்கு பேரிடியான அமெரிக்காவின் A-10 வார்டோங் தாக்குதல் விமானம். அமெரிக்காவின் எதிர்பாராத நடவடிக்கை, ஈரான் எண்ணெய் மீதான வரிகளை தளர்த்த திட்டம். அலி கமேனி படுகொலை உலகளாவிய சட்ட நெறிமுறைகளை அழித்துவிடும், ஈரான் ஜனாதிபதி எச்சரிக்கை. பற்றியெறிந்த அமெரிக்க இராணுவ தளம், முழுமையான வெற்றியுடன் ஈரானின் 66வது அலை தாக்குதல். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் படுகொலை உலகளாவிய சட்ட நெறிமுறைகளை அழித்துவிடும் என அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். ஈரான் ஜனாதிபதி வெளியிட்ட ஒரு சமூக ஊடக பதிவில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளையும் விமர்சித்ததுடன் அவர்களின் நடவடிக்கைகள் சர்வதேச சர்ச்சைகளில் ஒரு புதிய முன்னுதாரணத்தை உருவாக்கும் என குறிப்பிட்டார். இந்த நிலையில் அவர் வெளியிட்ட பதிவில், சியோனிச ஆட்சியின் இயல்பே அரச பயங்கரவாதம் தான். ஆயினும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பும் தியாகி தலைவரின் படுகொலையும் சர்வதேச சர்ச்சைகளில் ஒரு புதிய முன்னுதாரணத்தை உருவாக்குகின்றன. இது உலகளாவிய சட்ட நெறிமுறைகளை அழித்துவிடும். உலகம் உறுதியாக நிற்க தவறினால் அதன் தீப்பிழம்புகள் பலரை சுட்டெரிக்கும் என குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஈரானுக்கு எதிரான போரின் முதல் நாளன்று தெஹ்ரானில் உள்ள அவரது வளாகத்தில் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவர் 37 ஆண்டுகளுக்கு மேலாக உச்ச தலைவராக இருந்து வந்தார். அவரது மரணத்தை தொடர்ந்து கமேனியின் மகன் முஸ்தபா கமேனி உச்ச தலைவர் பதவியை ஏற்றார். இருப்பினும் அவர் அன்று முதல் பொதுவெளியில் காணப்படவில்லை. அவரது உடல்நிலை குறித்த நிச்சயமற்ற தன்மையை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு பிரித்தானிய இராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதிப்பது தாக்குதலில் பங்கேற்பதாக கருதப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் பிரித்தானிய உள்துறை அமைச்சர் ஜெவட் ஹூப்பர் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அமெரிக்காவுக்கு பிரித்தானியா எந்த வகையில் உதவி வழங்கினாலும் அதன் நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தும் என ராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் வெளிப்படையான தாக்குதல்களுக்கு எதிராக பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சார்பான அணுகுமுறையை பின்பற்றுகின்றது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு ஈரானின் சவுத் பிராஸ் எரிவாயு கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை பிரித்தானியா கண்டிக்காததையும் அவர் விமர்சித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மேற்படி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கம் சார்பில் எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியாகவில்லை. ஈரானிய புரட்சிகர காவற்படையின் செய்தி தொடர்பாளர் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் தனது செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அலி முகமது நைனி கொல்லப்பட்டதை IRGC உறுதி செய்துள்ளது. இன்று அதிகாலை முகமது நஜினி கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அரசுக்கு சொந்தமான தஸ்தின் செய்தி நிறுவனம் டெலிகிராம் மற்றும் எக்ஸ் ஊடகங்களில் இந்த செய்தியை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் நடுக்கடலில் சிக்கியுள்ள கப்பல்களில் சில கடற்தொழிலாளர்களுக்கு குடிநீர் மற்றும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் அதிரடியாக மூடியுள்ளது. ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் 3200 வணிக கப்பல்கள் வெளியேற முடியாமல் சிக்கியுள்ளது. போர் தொடர்ந்து நடந்து வருவதால் பாரசீக வளைகுடா பகுதியில் நடுக்கடலில் சிக்கி தத்தளிக்கும் கப்பல்களில் உள்ள கடற்தொழிலாளர்களுக்கு குடிநீர் மற்றும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உணவு தண்ணீர் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து உதவி கேட்டால் துறைமுகங்கள் தொடர்பு கொள்ளும் வணிக கப்பல்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதிக்க அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இதனால் கடற்தொழிலாளர்கள் கப்பல்களை கைவிட்டு வெளியேற தொடங்கினால் கடலில் தத்தளிக்கும் ரசாயன மற்றும் எண்ணெய் கப்பல்களால் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கட்டாரின் ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி பகுதியில் நடந்த ஏவுகணை தாக்குதலால் திரவ இயற்கை எரிவாயு மற்றும் கேஸ் டு லிக்விட்ஸ் வசதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் ஆசிய மற்றும் ஐரோப்பாவில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கட்டாரின் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான கட்டார் எனர்ஜி இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக
கட்டாரின் LNG ஏற்றுமதி திறன் 17 வீதம் வரை குறைந்துள்ளதுடன் ஆண்டுக்கு சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமான இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்நாட்டு எரிசக்தி விவகாரங்களுக்கான இராஜாங்க அமைச்சர் மற்றும் கட்டார் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாட் செரிடா அல் கபி தெரிவிக்கையில், எக்ஸோன் மொபில் உடன் இணைந்து செயல்படும் LNG ரெயின் 4 மற்றும் 6 ஆகிய உற்பத்தி ஆலைகள் சேதமடைந்ததால் ஆண்டுக்கு 12.8 மில்லியன் டன் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகளில் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் சில ஒப்பந்தங்களின் நீண்டகால போஸ்ட் மெஜர்ஸ் அறிவிக்க கட்டார் எனர்ஜி கட்டாயமாகியுள்ளது. இதனால் சீனா, தென்கொரியா, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஐரோப்பிய மற்றும் ஆசிய சந்தைகளுக்கும் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட உள்ளது. மேலும் செல் இயக்கும் பெரல் நிலையமும் தாக்குதலுக்குள்ளாகி அதன் 2 உற்பத்தி அலகுகளில் ஒன்று குறைந்தது ஒரு ஆண்டுக்கு செயலிழந்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் நாளின் 66வது அலை தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல் டெல் அவிவ் உள்ளிட்ட மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள இடங்களையும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களையும் குறிவைத்துள்ளது. குறிப்பாக ஈராக்கின் அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் அல் ஹரி இராணுவ தளம் அமைந்துள்ள ஏர்பில் மாகாணத்தின் சேரோன் மாவட்டத்தில் ஒரு தாக்குதல் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டதாக ஈராக்கிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு ஈராக்கில் அமெரிக்க படைகள் தங்கியுள்ள பகுதிக்கு அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது அப்பகுதி முழுவதும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய இராணுவ தளங்கள் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதை மேலும் காட்டுகிறது. இது தொடர்பில் IRGC வெளியிட்ட அறிக்கையின்படி பல்வேறு வகையான ஏவுகணை அமைப்புகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை முழுமையான வெற்றியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலில் ட்ரோன்கள், திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகள், கனரக ஏவுகணைகள், கிளஸ்டர் குண்டுகள் கொண்ட அமைப்புகள் மற்றும் ஹத்தர், ஹோம்கர், ஹைபர் சேகான், கியாம், சுல்பிகார் உள்ளிட்ட நடுத்தர தூதர ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டன. ஸ்டேலுக்குள் அதிகளவில் தாக்குதல் அழுத்தம் உணரப்பட்டு வருகிறது என கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்ந்த நிலையில் ஜெருசலேம், கலீலி மற்றும் ஹைபாவை நோக்கி கூடுதல் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹைபாவில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் ஜெருசலேம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரிய சம்பவங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என இஸ்ரேலிய அவசரகால சேவைகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க விமானப்படை ஓய்வு பெற திட்டமிட்டிருந்த பழமையான தாக்குதல் விமானமான A-10 பார்டோங் தற்போது ஈரான் போரில் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அமெரிக்க உயர்மட்ட இராணுவ அதிகாரி டேன் கெய்ன் தெரிவித்துள்ளார். பென்டகன் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையில் தெற்கு பகுதியில் A-10 பார்டோங் விமானங்கள் தற்போது செயல்பட்டு வேகமாக தாக்கும் படகுகளை வேட்டையாடி அழித்து வருவதாக கூறியுள்ளார். 1976ஆம் ஆண்டு சேவையில் அறிமுகமான இந்த இரட்டை இயந்திர தாக்குதல் விமானம் 1991ஆம் ஆண்டு வளைகுடா போர் மற்றும் பின்னர் ஆப்கானிஸ்தானில் நடந்த போர்களில் முக்கிய பங்காற்றியது. நிலப்படை வீரர்களுக்கு அருகாமையில் ஆதரவு வழங்கும் திறனால் பலர் இதனை காவல் தேவதை என்று அழைத்து வந்தனர். இந்த விமானத்தில் 30 மில்லிமீட்டர் ஹேட்டிங் துப்பாக்கிகள் BRRR என்ற ஒளிப்போர் களத்தில் மிகவும் பிரபலமானதாகும். இதற்கு மேலாக ஏவுகணைகள், வழிகாட்டும் மற்றும் வழிகாட்டாத குண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை ஏந்தும் திறன் இதற்கு உள்ளது. கடுமையாக சேதமடைந்தாலும் செயல்படக்கூடிய வலிமை கொண்ட இந்த விமானத்தில் விமானி டைட்டேனியம் பாதுகாப்புடன் இருப்பதுடன் ஒரு இயந்திரம் அல்லது சிறகின் பகுதி சேதமடைந்தாலும் பறக்க முடியும். 50 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான விமானமாக இருப்பதால் பராமரிப்பு செலவுகள் அதிகம் என்பதால் இதனை ஓய்வு பெறச் செய்ய அமெரிக்க விமானப்படை திட்டமிட்டிருந்தது. அதன் பதிலாக 35 லைட்னிங் விமானங்கள் இந்த பங்குகளை ஏற்க திட்டமிடப்பட்டது. எனினும் அமெரிக்க காங்கிரஸில் இருந்து ஆதரவு இருப்பதால் குறைந்தது 103 A-10 விமானங்களை சேவையில் வைத்திருக்க வேண்டும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஸ்டேல் இணைந்த ஈரானுடனான தீவிர போர் காரணமாக உலக வர்த்தகத்தின் மிக முக்கிய கடல் பாதையான சுயஸ் கால்வாய் மீண்டும் பெரும் ஆபத்தில் சிக்கியுள்ளது. எகிப்து ஜனாதிபதி அப்தல் பக்தாத் அல்-சிசி இதை பெரிய பொருளாதார அச்சுறுத்தல் என்று எச்சரித்துள்ளார். போரின் தொடக்கத்தில் இருந்தே ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் எண்ணெய் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதன் தாக்கம் தற்போது செங்கடலுக்கும் பரவியுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஜெமேனின் ஹூதி படைகள் செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் மீண்டும் தொடங்கும் அபாயத்தை வெளிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை போல மத்திய கிழக்கு கடல் போக்குவரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பாப் எல் மண்டேப் நீரிணை ஆபத்தாக்கும் இந்த அச்சுறுத்தல் சுயஸ் கால்வாய் வழியாக செல்லும் போக்குவரத்தை நேரடியாக பாதிக்கிறது. இப்படி முக்கிய கடல்சார் நிறுவனங்கள் குறிப்பாக செங்கடல் வழியை தவிர்த்து தன்னம்பிக்கை முனை வழியாக கப்பல்களை திருப்பி அனுப்பி வருகின்றன. இதனால் சுயஸ் கால்வாய் போக்குவரத்து ஏற்கனவே சுமார் 50% அளவுக்கு குறைந்துள்ளது என எகிப்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சில அறிக்கைகளின்படி போர் தொடங்கிய பின்னர் சில நாட்களில் குறைந்தபட்சம் 30 தொடக்கம் 50% வரை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என
எகிப்து ஜனாதிபதி அல்-சிசி போர் நீடித்தால் சுயஸ் கால்வாய் மீது பெரும் தாக்கம் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். குறிப்பாக உலக வர்த்தகம், எண்ணெய் விலை, கப்பல் செலவு ஆகியவை ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி எகிப்து அரசு இதை அவசர நிலை என்று கருதி பொருளாதார நிலைமையை கண்காணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மணி நேரங்களில் வளைகுடா பிராந்தியத்தின் பல நாடுகளில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், சவுதி அரேபியா மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகளில் கடந்த சில மணி நேரங்களில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையில் ஈரானின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய வான்வழி தாக்குதல்களை தடுக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் குவைத் அரசு தனது வான் பாதுகாப்பு அமைப்பின் விளைவாக தாக்குதல்கள் தடுக்கப்பட்ட போதிலும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு தனது மக்களை அறிவுறுத்தியுள்ளது. துபாய் நகரின் மீது வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் எந்த காயங்களும் பதிவாகவில்லை என துபாயின் அதிகாரப்பூர்வ ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் புதிய அலையை எதிர்கொள்வதாக குவைத் இராணுவம் கூறியுள்ளது. இதுபோல் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் நாட்டின் கிழக்கு பகுதியில் பல ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை பல மணி நேரங்களாக ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்த நிலையில் வடக்கில் உள்ள அல்-ஜாவ் மாகாணத்தின் மீது பறந்த மற்றொரு ட்ரோனை இடைமறித்து அளித்ததாக சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பக்ரைனின் அபாய ஒலி எழுப்பப்பட்டதுடன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் இடிந்து விழுந்த வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தொடுத்த போரினால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை நீக்குவது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்புடைய முன்மொழிவில் இந்த முடிவு உலகளாவிய கொள்வனவாளர்கள் அதிக எண்ணெயை பெற அனுமதிக்கும் என அவர் கூறியுள்ளார். கப்பல் போக்குவரத்து மற்றும் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளால் உலகெங்கிலும் எரிசக்தி விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன. அதன்படி இது செயல்படுத்தப்பட்டால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நீண்டகால கொள்கைகள் இது ஒரு வியத்தகு மாற்றத்தை குறிக்கும். மேலும் இது ஈரானுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும். போருக்கு முன்பிருந்தே சீனா ஈரானின் முக்கிய எண்ணெய் வாங்குபவராக இருந்து வருகிறது. அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ஈரான் மீது விதித்துள்ள தடைகளால் சீனா ஈரானிய எண்ணெய் பெரும் தள்ளுபடியில் வாங்கி வருவதாகவும் அமெரிக்க திரைசேரி செயலாளர் கூறியுள்ளார். ஈரானிய எண்ணெய் மீதான விற்பனை கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டால் 10 முதல் 14 நாட்களுக்குள் உலகளாவிய எண்ணெய் விலைகள் குறையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மில்லியன் கணக்கான பீப்பாய் எண்ணெய் இருப்புகளை வெளியிடுவது மற்றும் கடந்த வாரம் ரஷ்ய எண்ணெய் மீதான பல தடைகளை நீக்குவது உள்ளிட்ட விநியோகத்தை அதிகரிப்பதற்கான அமெரிக்க முயற்சிகளின் பின்னணியில் இந்த முன்மொழிவு இடம்பெற்றுள்ளது. சுமார் 45 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம் தற்போதும் ஹோர்முஸ் நீரிணையில் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா என்னும் 2 சக்தி வாய்ந்த நாடுகள் தங்களிடமுள்ள நுட்பங்களையும் ஆயுத பலத்தையும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் காட்டிக்கொள்ள முயற்சி செய்வதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரான்-ஈராக் போரை அமெரிக்கா தலையிட்டு முடித்து வைத்தது. அப்போதைய போர் காரணமாக சுமார் 546 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டது மற்றும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர். 2 ஆண்டுகள் போராடிய பின்னர் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் மற்ற நாடுகளின் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கியது. ஆபரேஷன் பிரைன் சான்ஸ் என்ற படை நடவடிக்கையில் அமெரிக்கா புதிய முறைமை அறிமுகப்படுத்தி ஈரானின் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதேபோன்று தற்போது அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களை பாதுகாப்பதற்கும் ஈரானை சரணடைய வைப்பதற்கும் புதிய ஆபரேஷனை செயல்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளது.